இன்று உலகமே உற்று நோக்குகிற ஒரு தலைவராக இருப்பவர் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். இந்த டொனால்ட் ட்ரம்ப் என்று பதவி ஏற்றாரோ அன்று முதல் இன்று வரை ஏகப்பட்ட பிரச்சனைகள் உலகத்தில் நடந்து வருகின்றன. இப்போ உலகம் அமைதியாக இருந்தால்தான் அனைத்து வர்த்தக செயல்களும் அனைத்து மக்களுடைய வாழ்க்கையும் பிரச்சனை இல்லாமல் போகும். இப்போ உலகமே இந்த விலைவாசி மற்ற தட்டுப்பாடு இதெல்லாம் தாறுமாறாக ஏறிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் தற்பொழுது நடக்கிற இஸ்ரேல் அமெரிக்கா ஈரான் போர். இந்த போரின் மூலமாக பல விலைவாசி உயர்வுகள் வருகின்றன. இதுக்கெல்லாம் காரணமான நம்ம அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பினுடைய வாழ்க்கை வரலாறை சற்று பார்ப்போம். இவர் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஜூன் 14 1946 பிறக்கிறார். எங்கே பிறக்கிறாரு அப்படின்னா நியூயார்க் நகரில். அவங்க அப்பா பேர் யாருன்னு என்னன்னு பார்த்தா அப்பா அம்மா பேர் பிரெட் மேனாப் ட்ரம்ப், அவங்களுடைய பையன். இவர் எத்தனாவது பையன்னு பார்த்தா 5வது பையன். அவங்க குடும்பத்தில் இவர் 5வது பையன். இவருக்கு 3 மனைவிகள். எத்தனை பேர்? 3 மனைவிகள். அந்த பேரெல்லாம் பாருங்க. இவானா செலனிகோவா, அந்த மனைவி பேர் இவானா செலனிகோவா. 2வது மனைவி பேர் மார்லா மேப்பஷ். இவங்க 2 பேரும் டைவர்ஸ் ஆயிட்டாங்க. இப்போ 3வது மனைவியாக இருப்பவர் மெலனி ட்ரம்ப். இவர் தான், இந்த மனைவி தான், இளைய மனைவி தான் இப்போ கூட இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு 10 வயசு பையன். ரைட். இவருடைய வாரிசு யாருன்னு பார்த்தா டொனால்ட் ஜூனியர், இவான்கா, எரிக், டிப்பனி, மாரன் அப்படிங்கிற ஒரு 5 குழந்தைங்க இவருடைய வாரிசுகள். சரி, ஜெராட் குஷ்னர் அப்படிங்கிறது இவருடைய மருமகன். இவர் அந்த இவான்காவனுடைய புருஷன், இவருடைய மருமகன். இவர் டொனால்ட் ட்ரம்புக்கு ஒரு அரசியலில் அவருக்கு பின்னாடி பேக் போனாக இருந்து எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்கார். ரைட். இப்போ இவர் என்ன படிச்சிருக்காரு அப்படின்னா ஒரு மிலிட்ரி அகாடமி ஸ்கூலில் படித்தார். அதுக்கடுத்து பென்சில்வேனியாவில் பொருளாதாரத்தில் எக்கனாமிக்ஸில் ஒரு பட்டம் பெற்றிருக்கார். ரைட். அதுக்கு அடுத்து ஊடக வாழ்க்கை. அதாவது இவர் எப்படி பிரபலமானார் அப்படின்னா ஒரு அப்ரண்டிஸ் ரியாலிட்டி அப்படிங்கிற ஒரு சேனல், டிவி சேனல். இப்போ யூடியூப் சேனல்லாம் வச்சு நம்ம பிரபலமாக வரோம்ல, அது மாதிரி ஒரு டிவி சேனலில் இவர் அந்த அப்ரண்டிஸ் ரியாலிட்டி அப்படிங்கிற ஒரு தொகுப்பை நடத்தி வருகிறார். அதன் மூலமாக அமெரிக்கா முழுவதும் இவர் பிரபலமாகிறார். ரைட். இவருடைய வணிக வாழ்க்கை இப்போ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் எல்லாம் எப்படின்னு பார்த்தா இவர் ஒரு ரியல் எஸ்டேட், சிறியான ரியல் எஸ்டேட் பெரும். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த காசா கிராண்ட் மாதிரி ஒரு பெரிய ரியல் எஸ்டேட். அந்த ரியல் எஸ்டேட் மூலமாக பல கட்டிடங்களை கட்டுவது, பல வீடுகளை கட்டுவது, பல அப்பார்ட்மெண்ட்டுகளை கட்டுவது, கவர்மெண்ட் பில்டிங் எல்லாம் எடுத்து கான்ட்ராக்ட் செய்கிறது, இதில் நல்ல ஜாம்பவான் ஆகிட்டார். இவங்க அப்பனும் இதே தொழில் தான் செஞ்சுட்டு வந்தார். அதனால் இவர் அதே நிறுவனத்தை இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகிட்டார். அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய பெரிய ஹோட்டல்ஸ், இந்த லாட்ஜஸ் எல்லாம் இருக்குமில்ல அது மாதிரி பெரிய ஹோட்டல்ஸு, சூதாட்டம் கிளப்பு, அந்த கிளப்புக்கெல்லாம் இவர் தான் வச்சு நடத்துகிறாரு. அது இல்லாமல் கோல்ஃப் விளையாட்டுகள். இப்போ இந்த பெரிய வணிக மக்கள் எல்லாம், பெரிய பிஸ்னஸ் மேனெல்லாம் அந்த கோல்ஃப் விளையாட்டு விளையாடுவாங்க. அந்த மைதானங்கள் எல்லாம் இவருக்கு சொந்தமாக இருக்கிறதுனால இவர் ஒரு பெரிய ஜாம்புவான், பெரிய பணக்காரர். ரைட். இவ்வாறு இருப்பதனால் 2016 நடந்த அமெரிக்க அதிபர் அந்த தேர்தலில் பில் கிளின்டனுடைய மனைவி கிளாரி கிளின்டன் அவங்கள தோக்கடிச்சிட்டு 4 வருஷம் அமெரிக்க அதிபராக இருப்பார். அப்போ 45வது அமெரிக்க அதிபராக ஃபஸ்ட்டு பீட் இருக்கிறார். 2020 மறுபடியும் இவர்
அதிபர் தேர்தலில் நிற்கிறார். அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜோ பைடன் அவர்கிட்ட ஜெயிச்சிடுறாரு. அதனால் ஜோ பைடன் 4 வருஷம் அமெரிக்க அதிபர் இருக்கிறார். அதுக்கு அடுத்து இவர் அடுத்த முறையும் யாருக்கிட்ட, கமலா ஹாரிஸ், நம்ம இந்தியாவை வம்சாவளியை சார்ந்த அந்த கமலா ஹாரிஸ் இவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருந்தாங்க. அந்த கமலா ஹாரிஸை வென்று இவர் ஜனவரி 20, 2025 இப்போ 47வது அமெரிக்க குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இவர் என்னைக்கு அமெரிக்க குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டாரோ அன்று முதல் இன்று வரை பிரச்சனைகள் பெரிய பிரச்சனைகளாக ஓடிட்டு இருக்கு. இவர் அமெரிக்காவை ரொம்ப முன்னேற்ற வி ஆர் டெவலப்டு நேஷன், அதாவது அமெரிக்கா இஸ் த ஃபர்ஸ்ட். இப்போ எப்படி முசோலினி, எப்படி ஹிட்லர் தான் தன்னிடம் பெருசு தான் அப்படின்னு சொல்லி அந்த ஹிட்லர் தன்னுடைய ஷியா சன்னி முஸ்லீம் 2 குரூப் இருக்கும். அந்த ஒரு குரூப்பு இவங்க இனம் அடுத்த இனத்தை கம்ப்ளீட்டாக பல லட்சக்கணக்கான மக்களை ஈவு இரக்கமின்றி கொன்றவர் அந்த ஹிட்லர். அதுபோல் இவர் ஒரு அமெரிக்கா தான் ஃபஸ்ட், அமெரிக்கா இஸ் த ஃபஸ்ட் அப்படிங்கிற, உலகத்திலேயே அமெரிக்கா தான் ஃபஸ்ட் அப்படிங்கிற அந்த பாலிசியை கொண்டு வர்றார். எல்லா நாடுகள் மேலேயும் எங்களை நம்பி தானே வணிகம் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு 50%, 100%க்கு மேலே டேக்ஸ் போடுறார். இது மாதிரி அந்த தடாலடி அரசாங்கத்தை, தடாலடி நிர்வாகத்தை நடத்துகிறார். அதுக்கு அடுத்து இவர் ஜனவரி 4, 2026 வெனிசுலா மீது தரை வழியாகவும் ஆகாய வழியாகவும் கடல் வழியாகவும் நடத்தி ஒரு சிறிய நாடு, அந்த நாட்டை அந்த பெட்ரோல் டீசல் அங்கே அதிகமாக இருப்பதால் அந்த நாட்டின் மீது வலுக்கட்டாயமாக படையெடுத்து பல காரணங்களை சொல்லி, என்ன நிறைய காரணம் சொல்கிற, போதைப் பொருள் வச்சுருக்காங்க, என்ன அங்கே நாட்டுக்கு எதிராக சதி செஞ்சாங்க, இது அதுன்னு சொல்லி ஒரு 4-5 காரணத்தை சொல்லி போய் ஆளின்றி அவங்கள கைது செஞ்சு கொண்டு வச்சுருக்காங்க. அதுக்கு அடுத்து இப்போ ஈரானில் என்ன நடக்குதுன்னா, ஈரானை சுற்றி இருக்கிற நாடுகள் பூரா இவருடைய கண்ட்ரோல் இருக்குது, அமெரிக்காவுடைய கண்ட்ரோல் இருக்குது, இஸ்ரேலையும் இவருடைய கண்ட்ரோல் இருக்குது. அந்த நாடுகள் எல்லாம் இவரோட கடன் வாங்கிட்டு இவருடைய இது இருக்கிறதுனால இவங்க வணிகத்தலங்க அதாவது ஆயுத கிடங்கெல்லாம் அங்கே வச்சுருக்காங்க. ஏன்னா ஈரானை அடிக்கிறதுக்கு தான் அது மாதிரி வச்சுருக்காங்க. ஈரான் 1979 வரல இவங்க கண்ட்ரோல் இருந்துச்சு. அப்புறம் ஈரான் புரட்சிக்கிற அந்த ஒரு அமைப்பு அங்கே ஒரு புரட்சி பண்ணி அப்போ அங்கே இருக்கிற அந்த நிர்வாகத்தை எல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு அயதுல்லா குமேனி அவர்கள் தலைமையில் கிட்டத்தட்ட ஒரு 30-40 ஆண்டுகளாக அவர் கண்ட்ரோல் இருந்துச்சு. இப்போ அப்படி புகைஞ்சிக்கிட்டு இருந்த அந்த பிரச்சனைக்கு இஸ்ரேலும் இவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு இப்போ அவங்க இங்கே எண்ணெய் வளம், ஏகப்பட்ட எண்ணெய் வளம் இருக்குது. எதை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் மூலமாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் இப்போ பிப்ரவரி 28 தாக்கி கொண்டிருக்கிறார்கள். கம்ப்ளீட்டாக அமெரிக்கா ஃபுல்லாக ஈரானையே ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டு இருக்காங்க. முன்னாடி ஒரு 12 நாள் சண்டை நடந்துச்சு. அந்த 12 நாள் சண்டையில் ஈரான் கம்முனே இருந்துச்சு, பார்ப்போம் அப்படின்ட்டு. மறுபடியும் இப்போ பிப்ரவரி 28 ஸ்டில் இன்னைக்கு வரலாம் அங்கே கம்ப்ளீட்டாக ஈரானையே நீர்மூலம் வாங்கிட்டோம், ஈரான்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஈரானுடைய அந்த அயதுல்லா குமேனி அவர்களை, அந்த மத தலைவரை, உச்சபட்ச தலைவரை பிப்ரவரி 28 கொண்டுட்டாங்க. அவர் பாதாள உள்ள ஒரு பாதுகாப்பாக இருந்தார், அவர் கொண்டுட்டு அவர் கொண்டுட்டா இதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சாங்க. அதை விட வீரியமாக அவருடைய மகன் முஸ்தபா கொமேனி அவர்கள் பல மடங்கு வீரியமாக இருக்கிறார். நீங்கள் போரை ஆரம்பித்து விட்டீர்கள், போரை முடிக்க வேண்டியது நான் தான் அப்படின்னு சொல்லி அவர் இத்தாலி மேலே பயங்கரமாக அடிக்கிறாரு. இவர் எங்கெங்கே இவர்களுடைய இராணுவ தளங்கள் இருந்ததோ அந்த கல்ஃப் கண்ட்ரிஸ், அரபு நாடுகள் கம்ப்ளீட்டாக, சவுத் அரேபியாவாகட்டும், துபாய் ஆகட்டும், மற்றும் எமிரேட்ஸ் ஆகட்டும், கத்தாரு, துபாய், இது மாதிரி எல்லா நாடுகள் மீதும், அந்த அரபு கண்ட்ரிகள் மீதெல்லாம் எங்கெங்கே இராணுவ தளம் இருந்ததோ, அமெரிக்க இராணுவ தளம் இருந்ததோ அந்த நாடுகள் மீது இப்போ தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க.
இன்னைக்கு ஜெசில் 2 அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு ஆயுதத்தின் மூலமாக, ஒரு ஏவுகணை மூலமாக இத்தாலியை சின்ன பின்னமாக்கி கொண்டிருக்கிறார்கள். இப்போ அந்த ஹோர்முஸ் அப்படிங்கிற ஒரு உலக நாடுகளுக்கெல்லாம் செல்லக்கூடிய ஒரு கடல்வெளி, அந்த வளைகுடாவை ஈரான் கண்ட்ரோல் இருக்கு. உங்களுக்கு மட்டும் விட மாட்டேன், அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கு மட்டும் விட மாட்டேன், மீதி நாடுகளுக்கெல்லாம் விட்றன்னு சொல்லி அது பாட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் ஈரானை கம்ப்ளீட்டாக நாங்கள் நீர்மூலமாக்கி விட்டோம் என சொல்லிக்கொண்ட அமெரிக்கா தற்பொழுது நம்முடைய நேட்டோ நாடுகளிடம் உதவி கேட்கிறது. ஹோர்முஸ் வளைகுடாவை தாக்க நீங்கள் வாருங்கள் அப்படின்ட்டு. அவங்க அனைவரும் மறுத்து விட்டார்கள். சைனாவும் ரஷ்யா, வடகொரியா போன்ற நாடுகள் நமது ஈரானுக்கு ஆதரவாக நிற்கிறது. இதனால் தற்பொழுது டீசல், அதாவது கேஸ் தட்டுப்பாடு இது உலகம் முழுவதும் இருக்கிறது. இந்த ஹோர்முஸ் வளைகுடாவின் வழியாக ஆயில் ஏற்றி செல்லக்கூடிய அந்த கப்பல்களை தடுக்கிறார்கள். அதனால தான் பிரச்சனை சால்வ் ஆகும்னு பார்க்குறாங்க. ஆனால் இந்த ஈரான் இதை நம்ம கண்ட்ரோலில் வச்சுருக்கிறோம், மீதி அவங்க என்ன எதிரி நாட்டு கப்பல்கள் வந்துச்சுன்னா அடிப்போம் அப்படிங்கிறாங்க. இதனால் உலகமே இன்று ஸ்தம்பித்து நிற்கிறது. இந்த பிரச்சனைக்காக உலக நாடுகள் எல்லாம் ஏதாவது முயற்சி எடுத்து இந்த பிரச்சனையை தீர்க்குமா? இந்த பிரச்சனைக்கெல்லாம் மூல காரணமாக இருப்பவர் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான். ஆதலால் உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து இதற்கு ஏதாவது ஒரு தீர்வு காண்பார்களா என்று கூறி உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.